next comes is எல்லாரும் சொல்லுவாங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் இருக்கு, அது என்ன ஆஃப்டர்நூன், ஏன் அது குட் நூன் ஏன் சொல்லலை? இப்படிலாம் நம்ம வந்து குழந்தைத்தனமாக நிறைய வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்போம். இந்த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அப்படின்னா நெக்ஸ்ட், அடுத்து இல்லைங்களா? அப்போ ஆஃப்டர்நூன் அந்த நண்பகல், இந்த காலைக்கு அப்புறம். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, டைம் பிட்வீன் நூன் அண்ட் ஈவினிங், காலைக்கும் ஈவினிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நேரம், அதனால அது ஆஃப்டர்நூன், பிற்பகல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸ்கூல் டைம்லலாம் இது வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து என்ன சொல்றது, சைல்டிஷாக எல்லாரும் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கான அர்த்தம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அகாஸ்ட். Aghast, A-G-H-A-S-T, aghast, filled with fear or surprise. Thigaitha, Malaiputra. So, aghast, filled with fear or surprise. Next is agitate. Agitate, A-G-I-T-A-T-E, agitate. That is move or shake. Disturb, அசைக்கிறது, ஆற்றுறது. For example, என்ன சொல்றது, மனசு வந்து திடீர்னு ஒரு விதமான கவலையில இருக்கு, கலகம் ஒரு விதமான என்ன சொல்றது, கிளர்ச்சி ஏற்படுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து அஜிடேட் அப்படிங்கிற வேர்டுக்கு யூஸ் பண்ணலாம். அஜிடேட் அப்படிங்கிற வேர்டுக்கான அர்த்தம் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் கம்ஸ்